வணக்கம். மறுபடியும் உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷங்க. போன வீடியோவோட கண்டினியூஷன் தாங்க இது. போன வீடியோ சாய்பாபா கோயில் பார்த்தேங்க. இப்போது பவானி சாகர் போகிறோங்க. அடுத்து பவானி சாகர் போகிறோம். இது முடுக்குந்துறை வந்துட்டேங்க. முடுக்கந்தூர்லேருந்து ரைட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தொட்டம்பாளையம் வழியாகவும் பண்ணாரி போகலாம். லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா பவானி சார் டேம் வழியாக பூந்து பண்ணாரி போகலாம். 2 வழி இருக்குது. இப்போ முடுக்கந்தூரை தாண்டி போயிட்டுருக்கோம். சைடில் பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு பூரா வயல்வெளி தான். பார்க்கவே கண்குளிராக இருக்கும். நிறைய பேர் இந்த வழியில் பார்த்தீங்கன்னா நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு தான் போவாங்க. அதை தாண்டி முன்னாடி வந்தீங்கன்னா 4 ரோடு வரும். இதில் லெஃப்ட் எடுத்திங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோடு, ஸ்ட்ரைட்டாக போனால் பவானி சார் பார்க் போய் பண்ணாரி போகிற வழி. ரைட் எடுத்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு போகிற வழி. நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கோம். யாரும் சுற்றி போவோன்னு சொல்லி ஷார்ட்கட்டில் உள்ளே பூந்து போயிட்டுருக்கோம் ஸ்ட்ரைட்டாக. இது பூரா கோட்ரஸுங்க. பவானி சாகர் பார்க் போகிறதுக்கு முன்னாடி கோட்ரஸுங்க. பவானி சாகர் ஊராட்சி அலுவலகம் இருக்குது ரைட்டில். ஒட்டியே பூரா கோட்ரஸுங்க. ரைட் லெஃப்ட் 2 சைடுமே கோட்ரஸுங்க. டேம் வந்துட்டேங்க. டேமுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன பாலமாக இருக்கும், இரும்பு பாலம் இருக்கும். பழைய பாலங்க அது. இந்த இடத்துல தான் நினைக்கிறேன், கரெக்டாக இங்கேயான்னு தெரியல. இந்த இடத்துல தான் ஓரம் கட்டி நிறுத்தி வரலாம். இருங்க, ஒரு நிமிஷம். கொஞ்சம் முன்னாடி கிட்ட போயிட்டு உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறோம். ராஜ் இங்கே தான். ராஜ் அடா விட்டு போகிறீங்க பார்த்தீங்களா, காமிச்சிட்டு வரக்குள்ள. சரி, வா பின்னாடி வந்துட்டு தான் இருக்கிறேன். என்ன கொஞ்சம் சேரு சகதியமாக தான் இருக்குது. வந்துட்டேன். அப்படியே உள்ளே போகிறோம். நமக்கு முன்னாடி பெரிய தலைவர் தான் போயிட்டுருக்காரு. முன்னாடி தலைவர் போகிறாரு. வெக்குன்னு போகிறாரு தலைவர். இப்போ என்னண்ணா ஆறு இருக்குதா இல்லையாண்ணா? அவர் கேட்கல, காதில் பஞ்சு வச்சுருக்காரு பூரா. வந்துட்டங்க. இதான் அந்த இரும்பு பாலங்க. சைடில் பார்த்தீங்கன்னா பைக்கில் போகிற மாதிரி தடம் இருக்குது. ஆனால் அங்கே போகிற சேஃப்டியில் அந்த தடத்தில் இந்த பாலத்துக்கே ஃபஸ்ட்டு அலௌட் இல்லாமல் தான் இருந்துச்சு இடையில கொஞ்ச நாள். இப்போ மறுபடியும் ஃபுல்லாக போக முடியாது அந்த பக்கம். கொஞ்சம் தூரம் போய் நின்று பார்த்து ஃபோட்டோ மட்டும் எடுக்கலாம். ஏன்னா இங்கே கொஞ்சம் ஆழம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கா. அதான் ரொம்பவே பாலம் கொஞ்சம் பழசானதுனால உள்ளே யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. ஃபோனுக்கு எது உள்ள போட்டுறதுரா பிரச்சனை. போனால் போட்டு விடு, வேறு புது ஃபோன் வாங்கிக்கலாம். அடி சரி, நீ வாங்கி கொடுத்துரு புது ஃபோனு. வாங்கிக்கலாம். சேனல் ட்ரெண்ட் ஆச்சுன்னா அதில் வர அமௌண்ட் வச்சு வாங்கிக்கலாம். நம்ம எப்போ ட்ரெண்ட் ஆகி சேனலில் எப்போ ட்ரெண்ட் ஆகி வீடியோ பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சீக்கிரம் ட்ரெண்ட் ஆகிடலாம் தான். ஓஹோ, ஓகே. நான் அப்படியே எனக்கு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். தலை போஸை பார்த்தியா? அவர்கிட்ட மைக் இல்லாமல் போச்சுங்க. நல்லா இருந்திருக்கும் ஒரு மைக் இருந்தால். இங்கேருந்து விழுந்தா அவ்வளோதான். தண்ணி என்ன ஸ்பீடாக மேலும் பார்த்தா அந்த அளவுக்கு தெரியறதில்ல. ஆமாம், ஆனால் ஓரளவுக்கு ஸ்பீடாக தண்ணி போயிட்டுருக்கு. ஃபோட்டோ செமையாக வந்திருக்கு. ஓகே, இதுக்கு மேலே நீங்கள் நின்றுருந்தா ஆகாது, வாங்க கிளம்பலாம். அவ்வளோதான், போகலாண்ணா. கீழ் பவானி அணை. இது மண்ணாலேயே கட்டப்பட்ட அணைங்க. முழுக்க மண்ணால் கட்டப்பட்ட அணை. அப்படி தான் வச்சுன்னா? ஆமாம், அப்படியே தான். கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, 1948 ஆரம்பித்து 55 வரைக்கும் பண்ணியிருக்காங்க. 1955 வரைக்கும். டேமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பார்க் இருக்குது. அந்த வருஷம் போட்டிருப்பாங்க. தண்ணி விழுகிற இடத்துல மேலே போட்டிருப்பாங்க. காமிக்கிறேங்க. இது பார்க்குங்க. ஜோடியாக போகிறாங்க பாரு லக்ஷ்ணா. அவங்களே நீ பார்க்குற ரோட்டை பார்த்துற வண்டி ஓட்டணும். ஒரு காலத்தில் நீ இப்படி தானே போயிட்டு இருந்த. எண்ணெயில நீங்கள் இருக்கக்கூடாது, சரியா?
உண்மைகளுக்குள்ள உண்மையை சொன்னேன். நீ உண்மையாக சொல்கிற பேரில் ஏதோ குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுற மாதிரி இருக்கே. இது பாரு இப்போ தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க போல் ஒரு வருஷத்துக்குள்ள. இல்லையா இது கட்டு பெயிண்ட் இல்ல, 2-3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அப்படியா? பெயிண்ட் கொஞ்சம் நல்லா எடுத்துருப்பாங்க போல. நீ அடிக்கடி வந்துட்டு போகிற இடம் தானே. வந்துட்டு போகிற இடம்ல இந்த வழியில் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போக அவ்வளோதான். ஓஹோ. வர்ற வழி அப்போ பண்ணாரி கோயிலுக்கு அப்பப்போ வருவோம்ல, அதனால் பார்த்துருக்கேன். டேம் கொட்டின மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் பவர் எடுக்கிற இடம். ஆமாங்க. பொதுப்பணித்துறை. முக்கியமானது மீன் கடையில் விட்டேங்க, சொல்லாமல் விட்டோம். முன்னாடியே ரைட் சைடு ஃபுல்லாக லைனாக, ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 சைடுமே மீன் கடை இருக்குங்க அதிகமாக. ஒரு 7-8 கடை இருக்குங்க. ரைட் சைடு கம்பங்கூழ் கடை, அந்த இதெல்லாம் வச்சுருப்போங்க. இதுதாங்க பவானி சார் டேமுங்க. இதில் தண்ணி விழுகிற இந்த ஃபோர்ஸில் தான் வந்து உங்களுக்கு கரண்ட் எடுக்கிறாங்க. இப்போ டேம் 2 மாதத்துக்கு முன்னாடி டேம் ஃபுல்லாக இருந்தாங்காட்டி அந்த டைம் மேலே தண்ணி விழுகிறது நல்லாவே இருந்துச்சு. இப்போது அளவாக இருக்கிறதுனால லைட்டாக மட்டும் லீக் ஆகுது, உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அது போக சைடில் சின்ன கனலில் தண்ணி வந்துட்டுருக்கு. இதில் மேலே போட்டிருக்காங்க பாருங்கள், 1948 55 வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்குன்னு போட்டிருக்காங்க. நான் சொன்னது இங்கே வந்துச்சு பாருங்க. இது தண்ணி ஃபுல்லாக வந்துச்சுன்னா நல்லாவே இருக்கும் பார்க்குறக்கு. கீழ் பவானி அணை தண்ணி இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்குங்காட்டி உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. இன்னும் 1 மாதத்துக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர்லாம் ஓரளவுக்கு ஃபுல்லாக இருக்கும், மேலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கும். மேலே அலோவ் பண்ணுறது இல்லைங்க இப்போ. முன்னெல்லாம் எப்போ வேணால் மேலே போகலாம் வரலாங்க, இப்போ அலோவ் பண்ணுறது இல்லைங்க. அது அடிக்கடி நிறையா உள்ளே இருந்து சூசைட் பண்ணிக்கிறாங்கன்ட்டு கீழே மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க தானே, சூசைட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் தவறுதெல்லாம் உள்ளே விழுந்துடுறாங்க. மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. அதனால் அலோவ் பண்ணுறது இல்லாமல் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. பரிசலில் வட ஓட்டு அப்படிங்கிறாங்க. தண்ணி எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கு பாருங்க. ஆமாம். பர்மிஷன் வாங்கி பிடிப்பாங்களா இருக்குது, இல்லை டெண்டர் எடுத்துருப்பாங்களா இருக்குது. அவங்களுக்குலாம் பிரச்சனை அலவுடு. அண்ணன் என்னமோ யோசிச்சுட்ருக்காரு. இந்த பாலம் இப்போ கட்டினதுங்க, முதல்ல கட்டி டேமேஜ் ஆகி இப்போ திருப்பி கட்டியிருக்காங்க. இதுதாங்க 360 டிகிரி வியூவு. ஒரு ரவுண்ட் டவுன்வர்ட்ஸ் காமிச்சிட்டேன். அப்போ தட்சணா சொன்னான்லங்க, முடுமதுறையிலேருந்து ரைட் எடுத்து போனாலும் வரலான்ட்டு. அப்போ அந்த பாலம் கட்டிக்கிட்டு இருந்தப்போ இந்த வழியில் அலோவ் பண்ணலைங்க. பவானி சார் கோயிலுக்கு போகிறோன்னா இந்த வழியில் போக முடியாது. பண்ணாரி கோயிலுக்கு போகிறதுக்கு சுற்றி தான் போகணுங்க. ஆமாம். அது என்ன வழி தட்சணா? முடுமதுறையிலேருந்து தொட்டம்பாளையம் போய் தொட்டம்பாளையத்துலேருந்து லெஃப்ட் எடுத்தால் அந்த வழி. முடுமதுறையிலேருந்து ரைட்டுங்க. ரைட் எடுத்தோம்னா தொட்டம்பாளையத்துலேருந்து லெஃப்ட் எடுத்தால் திருப்பி பண்ணாரியம்மன் கோயில் போயிடலாங்க. அவ்வளோதாங்க, டேம் விசிட் முடிஞ்சுங்க. பவானி சார் பார்க்கும் முடிஞ்சு. அடுத்து பண்ணாரியம்மன் போகிறோங்க. டேம் முடிச்சுட்டு போகிற வழியில் முன்னாடி சின்ன பண்ணாரியம்மன் கோயில் இருக்குது. ஏதோ ஃபங்க்ஷன் போல் எல்லாம் ஏதோ இறக்கி வச்சுட்டு இருக்காங்க. லெஃப்ட்டில் பாருங்கள், சின்ன பண்ணாரியம்மன் கோயில். இதை இந்த விசிட் உங்களுக்கு தனியாக போடுறோம். இப்போதைக்கு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக பண்ணாரி கிளம்பிட்டோம். முன்னையெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்து இதுக்குள்ளே போய் தான் சாப்பிடுவாங்க. உள்ள மரத்தை சுற்றி இதெல்லாம் கட்டி விட்ருப்பாங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெங்கு மரடா போகிற வழி. எல்லாமே சூப்பர் தான். அங்கேருந்து ரைட் எடுத்து நேராக போனால் கொத்தமங்கலத்துலேருந்து லெஃப்ட்டு கட் பண்ணி போனால் ஸ்ட்ரைட்டாக 5 கிலோமீட்டரில் பண்ணாரி கோயிலுக்கு ரீச் ஆகிடலாம். கொத்தமங்கலம் தாண்டி ஹோலி கிராஸ் ஹாஸ்பிட்டல் தாண்டி போயிட்டுருக்கோம். கொத்தமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோலி கிராஸ் ஹாஸ்பிட்டல். இது எங்கள் லோக்கலுங்க, அதனால் எல்லா ஏரியும் தெரிஞ்சிருக்கு போகிற தட்சணாக்கு. ஆமாம், பக்கத்தில் தானே எங்கள் ஊர். சூப்பர் தட்சணா. எங்கள் தோட்டத்தையும் ஒரு நாள் விசிட் பண்ணிடலாம். அதோட வீடியோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு போடுறோம். ஃபாரஸ்ட் வந்துட்டுலாம் 2 பக்கம் ஃபாரஸ்ட்டு. டீப் ஃபாரஸ்ட் தோட்டம் முடிஞ்சு. டீப் ஃபாரஸ்ட்டும் முடிஞ்சு பண்ணாரி பக்கத்தில் வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 பக்கம் வாழைத்தோப்பு. ஆமாம், அப்படி தான் இருந்துச்சு. ஆமாம், அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி வந்து இப்போது ஃபாரஸ்ட் தாண்டி கோயிலுக்கு என்ட்ரி ஆகிட்டோம். அதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டாங்க பாரு. ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு இல்லை, இப்போ ஓரளவுக்கு டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
அவ்வளோதான், கோயிலுக்கு வந்துட்டேங்க. நல்லா குண்டம் திருவிழா போட்டாங்கன்னா இங்கே செம்ம கூட்டமாக இருக்கும். அந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஃபுல்லாகவே காம்பவுண்டு கட்டிகிட்டு இருக்காங்க. கார் பார்க்கிங் எங்கேயா? முன்னாடி போகணுமா? முன்னாடி வச்சுண்ணா, இந்த இங்கே தான், இதில் ரைட்டில். கோயில் மேற்கு பார்த்துருக்குதா? ஆமாம், மேற்கு பார்த்துருக்கு. மேற்கு பார்த்தா இல்லை தெற்க பார்த்துருக்க மாட்டேங்குதுண்ணா. தெற்கு தானே? ஆமாம், தெற்கு தான். இப்போ ரைட் உள்ள வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி போய் ரைட் கட் பண்ணால் அது சத்தியபுரம் ரோடுங்க. கம்மல் அந்த ரோட்லேயே போய் சுற்றி வந்துடலாமா? அதில் போயிட்டா நேராக விநாயகரை பார்த்துட்டு நேராக உள்ள என்ட்ரி ஆகிக்கலாம். கரெக்டு. ரைட் வெளியே வந்துட்டோம். இப்போது இதில் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா மைசூருங்க. திம்பம் ஏறி மைசூர் போகலாம். ஆனால் அது இன்னொரு நாளைக்கு போகலான்னு இப்படி திரும்பிட்டோம். ஏன்னா நம்ம வந்ததே கோயிலுக்கு. நம்ம அங்கே எங்கே தாச்சுன்னா போகிறோம். இந்த ட்ரிப் பிளான் நேரோட பெருசா? ஓகே, சத்தி ரோடுங்க, நேர் சத்தி போகிறதுங்க. சத்தியிலேருந்து திம்பம் போகிறவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு தான் போவாங்க. மேக்ஸிமம் லாரி டிரைவர்ஸ் எல்லாருமே இங்கே சாமி கும்பிட்டு தான் போவாங்க. எனக்கு கோயில் மேற்க பார்த்துருக்க மாதிரி தான் தோணுது. சத்தி வந்து நேர் கிழக்கு பார்த்து தானே போகிறோம். ரோடு இப்போ கிழக்கு தானே போகுது. ரோடு கிழக்கு தான் போகுது. சாமி அங்கேருந்து உனக்கு தெற்க பார்த்துன்னு இருக்குது. தெரில. சரி, தெற்கு பார்த்துருக்கா மேற்கு பார்த்துருக்கான்ட்டு நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, ஓகே. நாங்கள் காரை பார்க் பண்ணிட்டோம், இறங்கி உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு அவுட்ரு வியூ பார்க்குறக்கே நல்லாயிருக்கு. இது விநாயகர் கோயிலுங்க. என்ட்ரன்ஸ் உள்ளே போனோன்னே ஆனால் நிறைய பேர் தெரியறதில்ல இங்கே விநாயகர் இருக்குன்னு. அந்த சைடு முன்னாடி வந்தாங்கன்னா, புளியம்பட்டிலேருந்து வந்தாங்கன்னா அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே போயிடுறாங்க. இந்த இங்கே விநாயகர் இருக்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. ஆமாம், எனக்கே ரொம்ப வருஷம் தெரியல. கடைசியில் தான் தெரிஞ்சது இங்கே விநாயகர் இருக்காரு. இப்போ தான் தெரிஞ்சு இந்த பக்கம் வந்தேன் காட்டி. இல்லை, இடையில கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு அங்கே சுற்றி போவோம். இது ஒன்று. அடுத்து இந்த கோயிலில் சுற்றியுமே பெயிண்டிங் இருக்குங்க மேலே. அதனுடைய கதையெல்லாம் நாங்கள் சொல்கிறோங்க. என்ன கதைன்னு நான் சொல்கிறேங்க. ஏன்னா அந்த கதையை ராஜ்குமார் எழுதியிருப்பான்னு நினைக்கிறேன். அது உண்மை கதையா மாச்சுண்ணா? எழுதுனில்ல, உண்மை கதை. ராஜ்குமார் ஒரு கதாசிரியர் தானே? கூடிய சீக்கிரம் ஆயிடுவேன். பார்க்கலாம் பார்க்கலாம். பாரு இப்போ கதையை சொல்கிறேங்க. என்னது? மேல் டாப் வியூ இது. கதை வந்து உங்கள் சைடில் தான் எழுதியிருக்கு. அது உள்ளே தான் எழுதியிருக்கும். இங்கே ஒரு நிமிஷம் உள்ளே போய்க்கலாம். இது ஃப்ரண்ட் வியூ டோட்டலாக. உள்ளே மொபைல் அலோடு இல்லைங்க, அதனால் உள்ளே போய் எடுக்க முடியாது. நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்போ வந்தாலும் இங்கே கூட்டமாக தான் இருக்கும். பண்ணாரி அம்மன்கிறத தான் தோன்றீங்க, தானாகவே தோன்றிய கடவுள். நீங்கள் எத்தனை வருஷம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் தெரில, ஃபுல்லாகவே சாமி சிலையாக தான் இருக்குது. விநாயகர்கிட்டருந்து ஆரம்பிக்கலாம் கதையை. முதல்ல மிருகங்கள் ஜாஸ்திங்க இந்த பக்கம். எப்போவுமே மிருகங்கள் ஜாஸ்தியாக தான் இருக்குங்க. ஆமாம், அது ஆடுனா மிருகம் இருக்க தான் செய்யும். ஆமாங்க, அங்கே வாழ்கிற மக்கள் வந்து உங்களுக்கு கால்நடைகள்லாம் வந்து மிருகங்கள் அடித்து சாப்பிட்ருதுங்க அடிக்கடிங்க. சும்மாவே அந்த பிரச்சனை அடிக்கடி இருந்தங்காட்டி தான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் மக்கள் இது பண்ணுறத பார்த்தா பண்ணாரி அம்மன் வந்து தோன்றுறதுங்க. தானே உருவெடுத்து இந்த மாதிரி நீங்கள் எனக்கு வழிபாடு செய்யுங்க, என்னை பூஜிங்க, அதுக்கப்புறம் நான் வந்து உங்களை கால்நடையை பத்திரமா பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு கால்நடைகள்லாம் உங்களுக்கு மிருகங்கள் வேட்டையாடுறது குறைஞ்சிச்சுங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் சேஃபாக இருந்துச்சு. தானாக தோன்றின பண்ணாரி அம்மன் எப்படி வீடு தெரிய வந்துச்சுன்னா, ஒரு சிறுவன் வந்து மாடு மேய்க்கிறப்போ
மேய்ச்சிட்டு இருக்கப்போ ஒரு இடத்துக்கு வந்து இந்த மாடு வந்து அடிக்கடி போயிட்டு வந்துச்சு. இது எங்கே போகுது அப்படின்னு ரெகுலராக அந்த ஒரே இடத்துக்கு போயிட்டு வந்துருக்குங்க திரும்ப திரும்ப தொடர்ச்சியாக நடந்தங்காட்டி அது எங்கே போகுது என்னன்னு இவன் வெயிட் பண்ணி அதை பார்த்துருக்கான். டெய்லியுமே அது எங்கே போகுதுன்னு வாட்ச் பண்ணி பார்க்குறப்போ அது என்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து அது தானாகவே போய் பால் கறந்ததை சாமிக்கு வந்து பால் தானாகவே மடியிலேருந்து சுரக்கிறத பார்த்துருக்கானுங்க. பார்த்துட்டு ஊர் மக்கள்கிட்ட போய் சொன்னங்காட்டி ஊர் மக்கள்லாம் அங்கே போய் பார்த்தங்காட்டி அந்த கல் அது வந்து பண்ணாரியம்மன், அது வந்து ஒரு சாமின்னு சொல்லி வழிபடுறப்ப தான் அது உங்களுக்கு பண்ணாரியம்மன்னு தெரிய வந்துச்சுங்க. பால் கறக்கிறத எல்லாத்தையும் கூட்டி போய் காமிச்சிருக்காங்க. ஊர் மக்கள் கூட பார்க்குறாங்க தானாகவே பால் சுரக்கிறத. இந்தளவுக்கு கிளியராக அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம் டேலண்ட்டு தான். அதிலிருந்து ரெகுலராக சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சாமியை சுற்றி தெரிய பக்கத்தில் இருக்கிற ஊர் மக்கள்லாரும் வந்து வழிபட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமே இவ்வளோ பெரிய கோயில் ஆனதுங்க. சின்னதாக ஒரு ஆரம்பிச்சது உங்களுக்கு இவ்வளோ பெரிய கோயில். இவ்வளோ பெரிய கோயிலான காரணமே உங்களுக்கு சாமியோட சக்தி தாங்க. எல்லா மக்களும் இது தெரிய வரங்காட்டி உங்களுக்கு எல்லோரும் வந்து கோயில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக கோயில் பெருசாக கட்ட ஆரம்பித்தாங்க. அப்படியே ஒவ்வொரு திருவிழாவாக பண்ண ஆரம்பித்தாங்க வருஷம். இந்த நெடுப்பெருக்கு பார்த்திங்கன்னா குண்டம் திருவிழான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாதம் சிறப்பாக செஞ்சுட்டு வர்றாங்க. பூ மதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த டைமில் ஏகப்பட்ட கூட்டமாக இருக்கும். லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க. வெளியூர்லேருந்து வந்தால் பரவாயில்லைங்க, வெளிநாட்டில் இருந்தாலும் கூட வர்றாங்க இந்த குண்டந்திருவிழாக்கு. எல்லா சைடுமே ஸ்பெஷல் பஸ்ஸெல்லாம் அதிகமாக போடுவாங்க. நீங்களும் அந்த டைம் உங்களுக்கு டைம் வச்சா வந்து தரிசனம் பண்ணிட்டு போகலாம். உங்களுக்கு வேண்டுதல் நிறைவேறினாங்கன்னா எல்லா வேண்டுதலும் உங்களுக்கு நிறைவேறினா உங்களுக்கு அதிகமாக வேண்டுதல் வைக்கிறாங்க மக்கள். அந்த பூமி திருவிழாவுக்கு முன்னாடி ஒரு வாரம் வந்து கோயிலேருந்து சாமி எடுத்து ஒவ்வொரு ஊராக போயிட்டு வருவாங்க. அதாவது சாமி ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டு வர மாதிரி ஒரு ஐதீகம். இது அந்த காலத்தில் ஸ்டார்டிங்கில் இருந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் எந்தளவுக்கு டெவலப் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெளிவாக விளக்குற மாதிரி நல்லா பெயிண்டிங் பண்ணி அப்படியே கரெக்ட் இது இப்போ இருக்கிற இடம். இப்போ இருக்கிற கட்டடம் இப்போ இருக்கிறதுல கொஞ்சம் முன்னாடி இன்னும் அந்த சைடில் அங்கே ஜாஸ்தி இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு இருக்கும்போது நான் வச்சுக்கேன். அதாவது இப்போ ஓரளவுக்கு வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அதெல்லாம் பார்க்கலாம். அது தங்கத்தேர் தான் நல்லா இருக்கும். இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு அதை பற்றி போட்டிருக்காங்க. அதெல்லாம் சுற்றி ஃபாரஸ்ட் ஏரியா தான். கூட்டம் ஜாஸ்தி வர கவர்மெண்ட் எடுத்துட்டாங்க. திருப்பதிக்கு அப்புறம் அடுத்ததாக இருக்கிற வசூல் ஜாஸ்தி இருக்கிற கோயில் வடகம்மி கோயில். நம்ம சொந்தக்காடு வீரப்ப இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு திருவிழாவுக்கும் வருவார். ஆனால் எந்த வேஷத்தில் இருந்தாலும் யாராலும் போயிடுவார். கோடிக்கணக்கான மக்கள் வர்றதுனால அவர் எந்த கெட்டப்பில் வர்றாருன்னு யாருமே கண்டுபிடிக்கல அந்த டைமில். அது கை ஃபேமஸான கோயிலுங்க. வெளியூருங்கெல்லாம் வருவாங்க. சென்னை, மதுரை, எல்லா சைடுமே வர்றாங்க.
இப்போ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி போட்டோம்னா நாங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அதுக்காக ஃபாரினர்ஸும் வராங்க கிருஷ்ணா. ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுகிற மாதிரி அது பேசிக்கலாம் கிருஷ்ணா. பாருங்க அதுதான் சொல்கிறேன் எப்படின்ட்டு பேசிக்கலாம். ஊருக்கு போயிட்டு எப்போ வருவேன்? நான் நாளைக்கு சாயங்காலம் வந்துடுவேன். வெள்ளிக்கிழமை மத்தியானம் இந்த அளவுக்கு சனிக்கிழமை வடிவமைச்சிருக்காங்க. சனிக்கிழமை கோயிலுடைய சுற்றி இருக்க தோற்றம். சனிக்கிழமை இருப்பேன், இங்கே தான் இருப்பேன். சனிக்கிழமை எடிட்டிங் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். விசேஷத்தப்போ குண்டு பார்க்குறத பார்க்குறது ரொம்ப சிரமங்க. அந்தளவுக்கு பயங்கர நெரிசலாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா, வெயிலுக்கு ஜாலியாக எதமாக நிலவில் உட்காந்து தூங்கிட்டு இருக்குங்களா. சரி விடுங்க, அவங்க லைஃப் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா சத்திய ரோட்டில் சின்ன பூங்கா போட்டிருக்காங்க. மன்னாரி புலிகள் விழிப்புணர்வு மையம்னு போட்டிருக்காங்க. நான் உள்ளே போனால் சின்ன பார்க் மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வரலாம். பெய்டுங்க 20 ரூபாய் நம்ம பே பண்ணி உள்ள பார்க்குற மாதிரி இருக்குங்க. அது என்ன இருக்குன்னு தெரில. எங்களுக்கு டைம் ஓடனால நான் உள்ளே போகல. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறோம். தேங்க்யூ.